10 வருட காதலித்து திருமணம் செய்தவர்கள் ஒரு பக்கமும், எப்படா இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணீங்க, 10 வருஷம் எப்படா லவ் பண்ணீங்க முதல்ல? அதாவது மண்ணெண்ணெய் இவங்க மேலே ஊற்றிட்டாங்களா? அவங்க மேலே அவங்க அப்பா ஊற்றிட்டாரு. என் மேலே அதுவும் ரோட்ல சார், பப்ளிக் ரோட்ல 5 லிட்டர் கேன் எடுத்து என் மேலே ஊற்றி தீப்பெட்டி மொன்று தான் கொளுத்துல சார். கண்டிப்பாக இவங்களோட தான். ஏன்னா நாங்கள் லவ் பண்ணும்போது 10 இயர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 18 டைம்ஸ் மாட்டிக்கிறோம். ஒரு தடவை மாட்டும் போதும் அவங்க வீட்டில் ரொம்ப போட்டு அடிப்பாங்க. பீஜமுடு டான் 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 டான். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. 10 வருட காதலித்து திருமணம் செய்தவர்கள் ஒரு பக்கமும், எப்படா இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணீங்க, 10 வருஷம் எப்படா லவ் பண்ணீங்க முதல்ல? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசிய ஐயாச்சாமி. முதல் கேள்வி என்னன்னா, காதலிக்க ஆரம்பிச்சப்ப சாதாரணமாக தான் இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரிஞ்சு இது சாதாரண காதல், என் காதல் அதையும் தாண்டி புனிதமானதுன்னு. நான் உன்கிட்ட சொன்னா அப்படி உங்ககிட்ட சொன்னாதான் தெரியுமா? நான் சொல்லாமலே தெரியும். கற்பனை பண்ணி பேசுற போல நிப்பாட்டா. எந்த சம்பவத்தால? அது சம்பவம்ல சரித்திரம். நாங்க வந்து பேச ஆரம்பிச்சு ஒரு 7 டேஸ்லயே வீட்டுல தெரிஞ்சிருச்சு. அப்பவே என்ன அடிச்சு, என்ன அடி இது கையா இருந்தாலும் பரவாயில்ல, கட்டிய கையா வச்சுட்டு அடிக்கிற இறக்கமுள்ள உனக்கு. வீட்டில் மாட்டிட்டோம். அப்போ வந்து உனக்கு என்ன வயசாயிருச்சு, இந்த வயசுல உனக்கு எதுக்கு லவ் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் பயங்கரமா அப்போஸ் பண்ணாங்க. ஏய் என்னடாப்பா வயசு உனக்கு? ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா. நான் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த போது மிஷினில் அடிப்பட்டு கை கட்டாயி டவுனாக இருந்த அந்த டைமில் இவங்க கொடுத்த ஒரு ப்ராமிஸ், நான் லைஃப் லாங் உங்க கூட இருப்பேன். நானே பெரிய பிள்ளையாகி மங்காய் அமைச்சிருக்காங்கல்ல, உங்களை மாதிரி ஆகுற வரைக்கும் உங்க கூட தான் இருப்பேன். போதுமா? ஜம்மா நிஜம்மா சத்தியமா சத்தியமா. உங்க கை கட்டான பிறகு நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னாங்க. ஆக்சுவலா நீங்க கை கட்டான பிறகு தான் காதலே பண்ணிருக்கீங்க. அது வரைக்கும் நண்பர்களா தான் இருக்கீங்க இல்லையா? அது வரைக்கும் நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். 4 இயர்ஸ் சைக்கிள்குள்ளே எந்த கான்டாக்ட்டுமே இல்லை. பேசிகிட்டு இருக்கும் போதை விட பேசாத போது தான் எனக்கு அவங்க மேலே இன்னும் வந்து அவங்க மேலே லவ் அதிகமாகிடுச்சு. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. எப்படி இந்த 4 வருஷத்தை ஓட்டினீங்க? அவரை யாரையா லவ் பண்ணியிருக்கலாம், இல்லை அவர் லைஃப் மாறி இருக்கலாம், கல்யாணமே இருக்கலாம், கான்டாக்ட் வேறு இல்லை. என்ன நம்பிக்கையில் இருந்தீங்க? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. கொஞ்சம் சொல்லேன்ப்பா. அவங்க வந்து ஒரு 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாங்க. பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்கினா நான் ஒன்று தான் பண்ணிப்பேன், அப்படி இல்லைன்னா வேற யாருமே இல்லை என் லைஃப்ல. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? நாங்கள் ஒரு 10 இயர்ஸ் லவ் பண்ணோம் சார். வீட்டில் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. இவர்கிட்ட கேட்டுக்கு இப்ப லவ் ஒன்று தான் குறைச்சா இருக்கும். 22 ஆகஸ்ட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட கல்யாணம். அன்னைக்கு பெருசா குடிச்சதுலாம் கிடையாது. முன்னாடி நானும் அவனும் வந்து சரி ஓகே நைட் பேச்சுலர் பார்ட்டின்னு சொல்லி குடிக்கிறோம். ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டு நடு ரோட்டில் விழுந்து கிடந்தோம் 2 பேருமே. தம்பி இந்த விஷயத்தை கீர்த்தனாட்ட சொல்லிடாதுண்ணே. இவ்வளோ வல்னரபிளாக வந்து நைட் விழுந்து கிடக்கிறேன் அவன் வீட்டு வாசலில். இவளுக்கு கால் பண்ணேன் நைட்டு 11:45க்கு. அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு தெரியாமல் அவங்க கிளம்பி வராங்க. வந்து தம்பி எங்கே அழுத்துட்டு போகிறா? அங்கே எங்களோட இருந்து காலையில் வரைக்கும் அங்கே இருந்துட்டு அன்றைக்கி காலையில் வந்து எங்களை கூப்பிட்டு போயிட்டு வீட்டில் விட்டா. அப்படியே வந்திருப்பான், தெரிஞ்ச வீடாச்சுன்னு அப்படியே ஓரமாக பார்த்துட்டு இருப்பான். காதலிக்கிற பையன் குடிச்சிட்டு ரோட்டில் கிடக்குறான். அதை பார்க்குறப்ப பிரேக்கப் பண்ண தானே தோணும். நீ கேட்கறத பார்த்தா நீயே சில்லறையா வாங்கிட்டு நீயே ரூட்டை போட்டு கொடுப்ப போல இருக்கு. கேட்கறதுக்கு பதில் சொல்லு. 2 பேருடைய காதல்ல யாருடைய தியாகம் இந்த காதலை உயிர்ப்போடு வச்சிருந்தது? அப்படி கேளு என்கிட்ட. கண்டிப்பாக இவங்களோட தான். ஏன்னா நாங்கள் லவ் பண்ணும்போது 10 இயர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 18 டைம்ஸ் மாட்டிக்கிறோம். ஒரு தடவை மாட்டும் போதும் அவங்க வீட்டில் ரொம்ப போட்டு அடிப்பாங்க. விட்டா அப்பா எல்லாரையும் அடிச்சே கொண்டுடுவார் போல. இப்போ வீட்டில் வந்து பிரெயின் வாஷ் பண்ணாலே கொஞ்சம் ஷேக் ஆகிடுவாங்க. வீட்டில் போட்டு அடிலாம் அடிச்சிருக்காங்க. அதுவும் எவ்வளோ தடவை அது மாதிரிலாம் அடி வாங்கி? ஒரு இடம் 2 இடமா இருந்தா நான் இருக்கும் 1000 இடத்துல வாங்கி தொலைஞ்சிருக்கேன் நானு. 18 டைம்ஸ். 18 டைம்ஸ். சார் ப்ராமிஸ்லாம் வாங்குவாங்க சார். புறமுதுக காட்டிட்டு ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்பு? ஓ இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. ப்ராமிஸ் பண்ணிட்டுமே திருப்பி பேசக்கூடாதா அப்படின்னு தோணும். ஆனா என்னால பேசாம இருக்க முடியாது. ஸோ அடி வாங்கியாச்சு, படிப்பும் படிச்சாச்சு, பொய் சத்தியமும் பண்ணியாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு. சோலி முடிச்சு. எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, எங்க அப்பா அம்மாக்கு வந்து இவங்க தான் இப்போ முக்கியம். நாங்க பார்த்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்க மாட்டோம் சொல்லியிருப்பாங்களே. எங்கிட்டே சொன்னானுங்களே. காதல் உடையாமல் காப்பாற்ற அதிக தியாகம் செய்தது யார்? என்ன தியாகம்? அத பத்தி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க. ஏனே
மனசுள்ள பாரத்தை மத்தவங்க கிட்ட சொன்னா தானே கவலை குறையும். 7 years லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா? ஆமா. ஐ மீன் ஒரே வேற ஊரா வேற நாடா? 2 years வேற நாடு, மிச்சம் 5 years வேற ஊர்ல இருந்தோம். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. அவங்க அப்பா வந்து நடு ரோட்ல நைட் ஒரு 10:30 மணிக்கு ஒரு 5 லிட்டர் சீமனை வாங்கிட்டு வந்து நடு ரோட்ல ஊத்தி கொளுத்த போயிட்டாரு. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். சிலர் வந்து இன்னும் என்கரேஜ் பண்றவங்க தான் அந்த பக்கம் நிறைய இருக்காங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளியா. ஒரு பப்ளிக்கா வந்து நடு ரோட்ல இந்த மாதிரி வந்து உயிரே போனாலும் பரவாயில்லன்னு அப்படியே அவங்க அப்பா அடிக்கிறாரு, அவங்க அம்மா அடிக்கிறாங்க, மாமா எல்லாம் நடு ரோட்ல நடக்குது இது. ஸோ மனுஷனாடா நீங்க எல்லாம். அதாவது மண்ணெண்ணெய் இவங்க மேல ஊத்திட்டாங்களா? அவங்க மேல அவங்க அப்பா ஊத்திட்டாரு. என் மேல அதுவும் ரோட்ல சார், பப்ளிக் ரோட்ல 5 லிட்டர் கேன் எடுத்து என் மேல ஊத்தி தீப்பெட்டி மண்ணு தான் கொளுத்தல சார். ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? எந்த ஊர் இது? ஈரோட்ல சார். ஈரோட்ல என்ன ஒரு கம்பத்திலே கட்டி போட்டாரு சார் ஒருத்தர். நான் எடுக்கவே இல்லை. கருப்பை சொல்லிட்டாங்கடா. ஆமா கருப்பை அப்படியே சிபிஐ ஆபீசர் அவன் கருப்பை இல்லைங்கய்யா, எங்க அப்பே களவாடி. பட் இவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்கு எதுக்கு? ஏன்னா ஊருக்குள்ள கொஞ்சம் சென்சிட்டிவ் வேற அப்படின்னு நீங்க ஒதுங்கல. நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா இல்ல விடக்கூடாதுன்னு ஒரு வைராகியம் சார். அவங்க என் மேல வச்சிருந்த ட்ரஸ்ட் சார். அந்த நம்பிக்கையை வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் குலைச்சிடக்கூடாதுங்கிறது வந்து வைராகியமா இருந்தேன் சார். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. மேலே வந்து மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்த போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சுற்றி நிற்கும் போது கூட என் லவ்க்காக நான் நிற்கிறேன்றது எப்படி அவங்க நின்னாங்கன்னே புரியல. ஒண்ணும் புரியல. கூட்டத்தை கலந்துட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நானா இருந்தா அப்பா அம்மா சொல்ல பேச்சே கேட்டிருப்பேன் சார். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. சேரத்துக்காக தானே லவ் பண்றோம். நம்ம உயிரே போயிடுச்சுன்னா அப்புறம் அப்போ அவங்க தனியா அவங்க கஷ்டப்படுவாங்களா? அதுக்கு சேராம தனித்தனியா இருந்து சந்தோஷமா இருந்துட்டு போக வேண்டியது. தனித்தனியா இருந்து சந்தோஷமா இருந்துக்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் 10 வருஷம் லவ் பண்ணீங்களான்றதே ஆச்சரியமா இருக்கு. அடிப்படையிலே ஆச்சரியமா இருக்கு. அது 10 வருஷம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணீங்களா எப்படிடா அப்படின்னு இருக்கு எனக்கு. பெஸ்டி கல்ச்சர். பெஸ்டி கல்ச்சர். ஒய் பெஸ்டி கல்ச்சர்? பிகாஸ் எல்லாரும் இப்போ மோஸ்டா அவங்க லவர்ஸோட பெஸ்டிக்கு தான் ரொம்ப நிறைய அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. பாய் பெஸ்டிஸ் காசஸ் பிரேக்கப். பாய் பெஸ்டிஸ் ஆர் இன்ஜூரியஸ் டு லவ். ஏன்னா பெஸ்டி கல்ச்சர் தான் தான் ரிலேஷன்ஷிப் உடையுதுங்கிறாங்க. எனக்கு வந்து கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸை விட நான் பாய்ஸோட சுற்றினது தான் அதிகம். ஸோ இவங்களுக்கு வந்து பாவம் இனிஷியலி வந்து நிறைய இருந்திருக்கும் மனசுல. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ரிலேஷன்ஷிப்போட ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேசுற சாதாரண விஷயம் கூட ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கு சார். ஆனா போக போக நீ அழகா இருக்க, செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி எல்லாம் சொல்றது ரொம்ப சாதாரணமா போயிடுது சார். அம்முக்குட்டி செல்லக்குட்டி ஜாங்கிரி பூந்தி போ ஜாங்கிரி, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், உன் பேச்சுக்கா. ஈகோ அகம் பிடிச்ச கழுதை. இது யாரு? அவங்களோட ஈகோ. 2 பேருமே. தெரிஞ்ச பொண்ணு ஒண்ணு இருக்கா, தம்பிக்கு அதுக்கு சண்டையா. அது ஈகோ பிடிச்ச கதையா. அதான் நம்ம ஊர்ல சில பேருக்கு சனி முடிச்சிருக்கும்ல, அந்த மாதிரி அதுக்கு ஈகோ பிடிச்சிருக்கா. அவங்க மேலே தப்பு இருந்தாலுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்களோட ஈகோவெல்லாம் தள்ளி வச்சுட்டு சால்வ் பண்ணிடுறாங்க. பட் எங்களால் அது முடியல. அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்ற ஒரு. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. ஈகோ நிறையாவே இருக்கு சார். நான் தான் நிறைய சண்டை போடுவேன், நான் தான் பேசாம இருப்பேன். ஆனா அவங்க தான் எஃபோர்ட் போட்டு என்கிட்ட பேசுவாங்க. அவளை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கே தரித்திரம் தெருவோரமா நின்று நம்மள பார்த்து கேவலமா சிரிச்சிருக்கு. இப்ப எனக்கு தெரியல. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மூடிட்டு வாங்க.